வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. அட் லாஸ்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காத்திருந்த நாள் முடிஞ்சு போச்சு. ஏப்ரல் 23 எல்லாருமே ஓட்டு போட்டு உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து ஓட்டு போட்டுட்டேன், நீங்களும் ஓட்டு போட்டு இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் நான் இந்த வீடியோவை போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா ஓட்டு போடுறதுன்றது வந்து எல்லாரோட உரிமை. ஸோ எல்லாரும் போட்டு இருக்கணும். நம்ம ஆடியன்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ், யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்களோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. யார் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ உங்க மேலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் விட்டுருக்கேன். அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தாம கூட இந்த வீடியோவை பார்க்கலாம். எக்ஸப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க, எப்ப என்னால ஓட்டு போட முடியலப்பா, பிகாஸ் அவங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸும் இருக்கும்ல. பட் உள்ளூர்ல இருந்துகிட்டே ஓட்டு போடாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே விஜய் சொல்ற அந்த தீய சக்திக்கு சமம் தான் நீங்க. சோ ஓட்டு போட்டவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டுங்க, ஓட்டு போடாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமே இந்த வீடியோவை பாருங்க. எஸ், 23 முடிஞ்சிச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா ஆகி 85%, அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85% அச்சீவ் பண்ணது கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 85% வந்து நம்ம அச்சீவ் பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த 85% அச்சீவ் பண்ணதை கூட நான் பெருசா பார்க்கல. மே 4 நம்ம வந்து ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையை கையாள போறோம். அதுல வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து சில பல ரிக்வெஸ்ட்களை நான் வைக்க விரும்புறேன். ஏப்ரல் 23 கூட பெரிய இஷ்யூ கிடையாது. பட் மே 4 வந்து ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை. அதாவது கொரோனாவை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கங்கள் வந்து மிக சிறப்பாக கையாண்டுச்சுன்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு அது அதிமுக அரசாங்கமா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறமா இந்த திமுக அரசாங்கமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கொரோனாவை மிக சிறப்பா கையாண்டாங்க. பட் இந்த மேனால கையாளுறது, எஸ், இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போதுங்க. பிகாஸ் மே 4 வந்து ரிசல்ட் வரப்போகுது. அதாவது இந்தியாவே இந்தியாலாம் கிடையாதுங்க, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா மே 4 கையாள போறோம். அதனால இந்த தமிழக அரசாங்கத்துக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, மே 4 கூட தேவையில்லைங்க, மே 3 இருந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மெடிக்கல் ஷாப்ஸையும் மூடணும். நம்பர் 1. ஏங்க, நான் வந்து இதை சீரியஸா பேசுறேன், யாரும் சிரிக்காதீங்க. மே 3 இருந்து மே 4 இல்ல மே 5 வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த மெடிக்கல் ஷாப்புமே திறந்திருக்க கூடாது. உங்களுக்கே நல்லா தெரியல, இந்த எலெக்ஷன் டைம், அப்புறமா வந்து இந்த போராட்டங்கள் டைம், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபங்க்ஷன்ஸ் டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைன் ஷாப்ஸை மூடி வைப்பாங்க. அந்த மாதிரி தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, மே 3, 4, 5 ஆகிய தேதிகளில் மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி வைங்க. யாருன்னா மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும் நீங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு கேட்டுக்கிறேன், நம்பர் ஆஃப் பெட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்ஸ். எங்க தமிழக அரசு இதுல வந்து நீங்க எதுவும் வந்து ஒரு உள்குத்து குத்தலாம், இல்ல வந்து தாவேகா தோழர்களை கண்டிக்கலாம், தண்டிக்கலாம் அப்படின்ட்டு பெட்ஸை வந்து கம்மி பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சோ நவம்பர் 3, 4, 5 கொரோனால எப்படி நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்பர் ஆஃப் பெட்ஸ், ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அது இதுன்னு உயர்த்தி வச்சிருந்தீங்களோ, அதே மாதிரி 3, 4, 5 வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பெட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஷுட் பி இன்க்ரீஸ்டுங்க. ஏன்னா 4 மேல எவன் என்ன பண்ணுவான்ட்டு நம்மளுக்கே தெரியாதுங்க. ஏன்பா மெடிக்கல் ஷாப்ஸை மூட சொல்றீங்க நீங்க கேட்கறது எனக்கு கேக்குதுங்க. ஏங்க, அவன் போய் பூச்சி மருந்து வாங்குவான், அவன் போய் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வாங்குவான், அவன் போய் பாய்சன் வாங்குவாங்க. ஏன்னா 4 எவன் தற்கொலை பண்ணிக்க போறான்னு நம்மளுக்கு தெரியல. அதனால ஒரு பிரிகாஷனரியா மெடிக்கல் ஷாப்ஸ், அப்புறமா இந்த கயிறு விற்கிற கடையை கூட நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த கயிறு ஹார்ட்வேர் ஷாப்ல விற்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கயிறு விற்கிற கயிறை தடைய செய்யுங்க. நீங்க நான் விற்கிற கடையை மூடுறது 3, 4, 5 கயிறையை தடை செய்யணும். ஏங்க, உண்மையிலே நான் சீரியஸா பேசுறேன். ஏன்னா இந்த ஜாம்பி கூட்டங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதாரணத்துக்கு இப்ப ரீசெண்டா நிறைய வீடியோஸ் நம்ம இவங்களுக்கு பார்த்திருக்கிறோம். ரீசெண்டா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்துச்சு. அதாவது எலெக்ஷன் டேட் அன்னைக்கு டிவிக்கு ஓட்டு போடுங்க, மாற்றம் வேணும், டிவிக்கு மாற்றம் வேணும், எல்லாரும் ஓட்டு போடுங்க, உண்மையான கிறிஸ்துவ, உண்மையான பச்சை தமிழ், எல்லாரும் டிவிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து அப்படியே ஃபயரா பொங்குறாங்க. அந்த அக்காவெல்லாம் பார்க்கும்போது அந்த 4 அப்புறமா அந்த அக்கா சத்தியமா என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. ரிசல்ட்டுக்கு அப்புறமா ஒருவேளை டிவிக்கே தோக்கதான் போகுது. அந்த தோத்த நியூஸை கேட்ட அந்த அக்காவை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏன்னா இவ்வளவு ஃபயரா பேசுறாங்க, அவங்க பேசுறத கேளுங்களேன்.
அந்த அக்காவை பாத்தீங்களா இல்லையா? ஏங்க அவங்க கான்பிடென்டா இருக்கிறாங்க. அதாவது விஜய் சொல்லுவார் பாருங்க, கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அந்த கான்பிடென்டா அவங்க மூஞ்சில நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 234 தொகுதி தான் இருந்தாலும் விஜய் வந்து ஒரு 300 தொகுதியிலாச்சும் வெற்றி அடைவாரு அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த நம்பிக்கை 4ஆம் தேதி செதஞ்சா அவங்க என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? ஏன் திங்க் பண்ணி பாருங்க. அதுவும் அந்த அக்காவை கூட விட்டுருங்க, அந்த அக்கா வச்சு அந்த ஃபயர் அவங்கள உசுப்பேத்தி விட்டனால அவங்க பேசுறாங்க கூட வச்சுக்கோங்க. ஒரு பூஸ்ட், ஒரு மைக்க நீட்டின உடனே ஒரு ஆவேசம் வந்துருச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்களே, இந்த கோயில் திருவிழா எல்லாம் சில பேர் வந்து ஆவேசமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆவேசத்தோட பேசிட்டாங்க கூட வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு அக்கா அவங்கள வந்து தட்டி கொடுத்தாங்க பாரு, கூட கூட செவ்வாழ கூட கூட இப்படிலாம் கூட அப்படின்னு. அவங்க மூஞ்சில இந்த ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். ஏன்னா பேசுன இந்த அக்கா தப்பான முடிவு எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த அக்கா தப்பான முடிவு எடுத்துட்டு போறாங்க போல. சோ அதனாலதான் நான் சொல்றேன், மே 3, 4, 5 தமிழக அரசு இவங்களை எல்லாருமே ஒழுங்கா கண்காணிங்க. எங்க யாருகிட்ட அந்த பவர் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா வந்து எல்லாரையும் கண்காணிங்க. மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு மூடி வைங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்பர் ஆஃப் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி லேடிஸ் யார் யார் வீட்டுல இருக்கிறாங்கன்றது அந்தந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏங்க நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது, பிகாஸ் நம்ம வீட்டுல இந்த மாதிரி லேடிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சோ அந்தந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மென்டல்லாம் நம்ம வீட்டுல இருக்குடான்ட்டு. அவங்க கணவர்களோ இல்ல அவங்க பசங்களோ தயவு செஞ்சு இவங்களெல்லாம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அந்த 3 நாள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும், 3 இல்ல 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதியில தயவு செஞ்சு அவங்க கூடவே இருங்கன்னு நான் சொல்றேன். அவங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க. ஏங்க இது சீரியஸான பதிவு. அதே மாதிரி அந்த தோழர்களுக்கு நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன், யாரும் எந்த வித தப்பான முடிவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கூட இருக்கும், எமர்ஜென்சி நம்பர். அந்த எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க பேசலாம், உங்களுடைய கஷ்டங்களை சொல்லலாம். இது மாதிரி விஜய் தோத்துட்டாரு, அதனால எனக்கு வந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் மோட்ல இருக்கிறேன், எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்க கிட்ட பேசினீங்கன்னா அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் ஆச்சு தருவாங்க. அப்படி இல்லையா, ரோஸ்ட் பிரதர்ஸ் இமெயில் ஐடி கூட இருக்குது. அந்த இமெயில் ஐடி கீழே வந்து சில வீடியோஸ்ல போட்டீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் ஓடும். அந்த நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கவுன்சிலிங் தரோம். ஏன்னா ஏங்க நம்ம வந்து இந்த தாவேக்காவோட இந்த அனில் குஞ்சான்ஸை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்படுத்ததான் நம்ம இந்த சேனலே நடத்திட்டு இருக்கோம். ஏங்க அவங்கள கலாய்க்கிறது நம்மளோட நோக்கமான கிடையாது, அவங்கள பக்குவப்படுத்தணும். ஏங்க அரசியல்னா என்ன அப்படின்றத அவங்க கத்துக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இந்த சேனலே நடத்திட்டு இருக்கோம். சோ 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் மோடுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேக்கா வர்ச்சுவல் வர சுத்துவாங்க. பட் 4ஆம் தேதிக்கு அப்புறமா இவங்க இது வந்து ஒரு சைடு அப்பாவி கூட்டங்க, இந்த மாதிரி பேசின்னு சுத்துறாங்க பாருங்க, இதெல்லாம் அப்பாவி கூட்டம். ஆனா இன்னொரு சைடு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அதாவது நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இந்த வாய்ஸ் ஆஃப் காமனா இருக்கட்டும், இந்த ரூட்டா இருக்கட்டும், அப்புறமா இந்த ஜான் ஆரோக்கியசாமி நடத்துற இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா 4ஆம் தேதிக்கு அப்புறமா, அதாவது அந்த படுதோல்விக்கு அப்புறமா எப்படி இந்த சிச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம விஜய்க்கு இன்னும் ஒத்து ஊதுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில ஆயுதங்களை வந்து கையெடுப்பாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். 4ஆம் தேதியில இருந்து, அதாவது ஒரு 11 மணில இருந்து புலம்ப ஆரம்பிப்பானுங்க பாருங்க. அப்ப நம்மளுக்கு எப்படி தெரியுமா சவுண்ட் கேட்கும்? இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா டன் 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 டன். 4ஆம் தேதி 11 மணில இருந்து இந்த புலம்பல் அப்படிதான் ஆரம்பிக்கும். நம்மளுக்கு இந்த சவுண்ட் தான் கேட்கறதுக்கு அப்படியே ரசிச்சு அதை கேட்கலாம். எல்லாருமே என்ன பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. எப்பா எல்லாருமே இதே மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்கப்பா, இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுங்கப்பா, இதே மாதிரி பேஸ்புக்ல ரீல்ஸ் போடுங்க அப்படின்ட்டு ஒரு டெம்ப்ளேட்டை செட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அந்த டெம்ப்ளேட்டை இவனுங்க முறைக்கு அப்படியே காப்பி வச்சு போடுவானுங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன டெம்ப்ளேட் இருக்குன்னா, ஜனநாயகம் தோற்றது, பணநாயகம் வென்றது, மயிலாடு இந்த தீய சக்தி திமுக பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி எங்க அண்ணனை வீழ்த்திருச்சு அப்படின்னு ஒரு சைடு கும்பல் அழுவோம். இன்னொரு சைடு கும்பல், எங்க நாங்க அன்னைக்கே சொல்லல, அன்னைக்கு நாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோங்க, இந்த தீய சக்தி திமுக கள்ள ஓட்டு போட்டுடுச்சுங்க, எங்க கள்ள ஓட்டு போட்டு எங்க அண்ணனுக்கு விழ வேண்டிய ஓட்டு அனைத்தும் திமுகக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு ஒரு சைடு கும்பல் சுத்தம். இன்னொரு சைடு வந்து ஒருத்தன் அவன் எக்ஸ்ட்ராக்கே போயிடுவான். அவன் என்ன தெரியுமா, ஏங்க நான் அன்னைக்கே நோட்டீஸ் பண்ணங்க, ஏன்னா விசில்ல பட்டன் அமுத்துனா இங்க உதயசூரியன் பேப்பர் வெளியில வருதுங்க விவிபேட்ல. ஏங்க அப்ப இது தீய சக்தி திமுகவின் சதி செயல் தானே, நீங்களே சொல்லுங்க. விசில் அமுத்துனா எப்படி உதயசூரியன் வரும்? இது ஏதோ நடந்துச்சுங்க, மிஷினே மாத்திட்டாங்க இவங்க அப்படின்னு ஒரு சைடு சுத்தம். இன்னொரு சைடு, ஏங்க என்னங்க தோல்வி, ஏங்க காமராஜரே தோத்தாருங்க இந்த ஊர்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய கல்வி வள்ளல்
காமராஜரே தோக்கும் போது எங்க அண்ணன் தோத்ததுலாம் மிகப்பெரிய விஷயமே கிடையாது இப்படின்னு ஒரு சைடு. இன்னொரு சைடு வருவானுங்க, அவனுக்கு வந்து 2 ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் என்ன தோல்வியா? சீட்டு தானே கிடைக்கல, எங்க அண்ணன் ஓட்டு பெர்சன்டேஜ் பாத்தியா இல்லையா? விஜயகாந்த் வாங்குனதோட ஓட்டு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா வாங்கியிருக்காரு, கமலஹாசன் வாங்குனதோட ஓட்டு பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா வாங்கியிருக்காரு. 2026 நாங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணல, 2031 காட்டுறோம்யா. இந்த தீய சக்தி திமுக உன்னை வீட்டுக்கு அனுப்பாம நாங்க ஓய மாட்டோம். எங்க ஓட் பெர்சன்டேஜ் வச்சு இந்த 2 திராவிட கட்சிகளுக்கும் கண்ணுல விரல விட்டா ஆட்டும் பாத்தியா அப்படின்னு வருவானுங்க. இன்னும் ஒரு சைடு திமுக நீலாம் தைரியம் இல்லாத இல்லையா, நான் 21 பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு எங்க அண்ணனை வீழ்த்தி இருக்க, எங்க அண்ணன் தனி சிங்கமா உங்களை நின்று எதிர்த்து எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காரு பாத்தியா? ஏன் நீ தைரியமான ஆம்பளை தானே? எங்க தனியா நில திமுக தனியா நின்று எங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டியா பார்ப்போம், அதிமுக தனியா நின்று எங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டியா பார்ப்போம் இப்படின்னு சுத்துவானுங்க. அப்புறமா ஃபைனலா இவங்க வந்து ரீல்ஸ் பார்த்தில, அதனால ஒரு டச்சிங்க்கு ஒரு சாங் ஒண்ணு போடணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி படமா தெரி படமான்னு தெரியல, அதுல ஒரு சாங் இருக்கும். யார் பெற்ற மகனோ இவன், யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன், யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. நீங்க இப்படிலாம் ஸ்டேட்டஸ் போட்டு 4ஆம் தேதிக்கு அப்புறமா உயிரோட இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதனாலதான் சொல்றேன் தமிழக அரசே, இது வந்து ரோஸ்ட் பிரதர்ஸோட மிகப்பெரிய ரிக்வெஸ்ட். நான் தெளிவா சொல்லிக்கிறேன், திருப்பி அகைன் சொல்றேன், மெடிக்கல் ஷாப்ஸ் அனைத்தையும் அன்னைக்கு இழுத்து மூடுங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல நம்பர் ஆஃப் பெட்டை இன்க்ரீஸ் பண்ணி வைங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சரிங்க, இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ்குள்ள வரும். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 85% ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும், விஜயே வந்து பாத்தீங்கன்னா நேத்து ட்வீட் போட்டாரு, அதாவது வரலாற்றிலே வந்து பாத்தீங்கன்னா 85% அச்சீவ் பண்ணது கிடையாது, இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி, நம்மளாலதான் இந்த அச்சீவ்மெண்டே வந்திருக்கு, இந்த அதை 85% வந்ததே வந்து நம்மளாலதான், நம்ம வரலன்னா அது வந்து 75லயோ 74லயோ எங்க கடந்திருக்கோம், நம்ம வந்துதான் இந்த பெர்சன்டேஜை ஏற்றி விட்டு இருக்கிறோம், அதனால எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு சைடு அறிக்கையை விட்டுட்டு குறிப்பா யாருக்கு நன்றி சொல்லி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு. ஏன்னா நீங்க பாத்துக்கோங்க, உலக வரலாற்றே ஒரு அரசியல் கட்சி தலைவன் வந்து குழந்தைங்களுக்கு நன்றி சொல்றது இதுதான் முதல் முறை. அதாவது அவர் ஏன் நன்றி சொல்றாருன்னா உங்களுக்கே தெரியல, சைல்டு விங்லாம் இருக்கு அவருக்கு, தெரியுமா தெரியாதா? குழந்தைகள் அணிலாம் இருக்கு, அததான் ஒரு லாஸ்டா ஒரு ஆயுதத்தை கையில எடுத்தாரு. என்னன்னா லாஸ்ட்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, இது மாதிரி வீட்டுல இருக்கிற குழந்தைகளா தயவு செஞ்சு உங்க அம்மா அப்பாவை ஓட்டு போட சொல்லுங்க, தயவு செஞ்சு உங்க சித்தி சித்தப்பாவை ஓட்டு போட சொல்லுங்க, உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி ஓட்டு போட சொல்லுங்க. எது குழந்தைங்களை வந்து அடம் பிடிச்சி நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கேட்கறத பாத்திருப்பீங்க, நீங்களாம் பாத்தீங்கன்னா இந்த பொம்மை வேணும்னு கேட்கறத பாத்திருப்பீங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவன் யாரை யூஸ் பண்றான் பாருங்க ஒரு ஆயுதமா, அதாவது குழந்தைகளை டார்ச்சர் பண்ணுங்க, சும்மாலாம் கேட்காதீங்க, டார்ச்சர் பண்ணுங்க, அழுதுனே இருங்க, அவங்க ஓட்டு போட்டுட்டு வெளியில வர வரைக்கும் நீங்க அழுதுனே இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க கட்சியில வந்து இந்த இளைஞர் அணி, இந்த மாணவர் அணி, இந்த மகளிர் அணி, ஏன் கட்சி நிர்வாகிகள் கூட சரியா வேலை செய்யலன்றது இவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்மளாலே வேலை செய்யல. சோ இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ட்விஸ்ட் பண்ணி குழந்தைகளை கதற வச்சாரு. இதை நம்ம நிறைய பார்த்தோம். அது ஒர்க் அவுட் ஆகிருக்கானா? எஸ், ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீல்ஸ் அந்த குழந்தைங்க அழுவுறது. இந்த அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா சட்டப்படி குழந்தைகள் பேச்சை இதுல கேட்க கூடாது. பிகாஸ் ஓட்டு உரிமையை யாருக்கு தராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு உரிமை. 17 வயசு பையனுக்கு கூட ஓட்டு உரிமை கிடையாது. 18 வயசுக்கு மேல போனாதான் ஓட்டு உரிமை. சோ ஒரு ஜனநாயக கடமை, அதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும்னு தான் அந்த ஏஜ். இவர் என்னடானா குழந்தைய விட்டு தூண்டுங்கன்னு சொல்றாரு. அப்ப குழந்தைங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்துடலாமே. 8 வயசு பையனுக்கு, 8 வயசு பொண்ணுக்கு, 9 வயசு பொண்ணுக்கு எல்லாருக்கும் ஓட்டு உரிமை குத்து முச்சிட வேண்டியது தானே. அப்போதான் விஜய் சிஎம் ஆக முடியும். சோ ஏதோ அது சினிமாக்காருக்கு வேற என்ன தெரியும், குழந்தைங்களை வச்சு ட்விஸ்ட் பண்ணி விட்டு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அழுகுது. சில பேர் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த டைம்ல, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரீல்ஸும் போட்டு விட்டாங்க. அவங்க குழந்தை அழுது, நீ விசிலுக்கு தான் போடணும், விசிலுக்கு தான் போடணும்னு. எஸ், அதால அங்க இங்கன்னு கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் தட் இஸ் வந்து சீப் பாலிடிக்ஸ். அது எந்த அரசியல் தலைவர்களும் குழந்தைகளை வச்சு ஓட்டு கேட்கறத விரும்ப மாட்டாங்க. பிகாஸ் தட் இஸ் அகெயின்ஸ்ட்
ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ண முடியும்னா அது இந்த மாதிரி சீப் அரசியல்வாதிகளால தான் பண்ண முடியும். அது நம்ம விஜயால பண்ண முடியும். சரி, இவர் வந்து ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. அறிக்கை விட்டு இவர் என்ன சொன்னாருன்னா, நம்மளால தான் 85%. அது உண்மையா? ஏங்க இந்த 2-3 நாளா எல்லா அரசியல் விமர்சகரும் சரி, எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, இத பத்தி டிஸ்கஸ் பண்றத நீங்க வந்து நிறைய டிபேட்ஸ்ல பாத்துருக்கலாம். எஸ், அப்கோர்ஸ், அதை நான் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. 85% வந்துச்சுன்றீங்க. ஏங்க அது யாரால வந்துச்சுன்னா விஜயால வந்துச்சா? அப்ப வெஸ்ட் பெங்கால்ல 90 கிராஸ் ஆகியிருக்கு. அது யாரால வந்துச்சு? அப்ப விஜய் அலை தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால்லயும் இருக்கா? அதுவும் தமிழ்நாட்டை வச்சு அந்த அலை கம்மியா தான் இருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல 90+ ஆகிருச்சு. அவங்களுக்கு இன்னொரு செகண்ட் போலிங் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி செகண்ட் போலிங் இருக்கு. அந்த போலிங்ல இன்னுமே 90+ தாண்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க பாரு 92 ஆயிடுச்சு, நம்ம 94க்கு எத்தனை வரணும்டான்ட்டு அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் போய் போட்டதான் போவான். அதுக்கும் விஜய் தான் காரணமா? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஏன் விஜய்க்கும் தெரியும் இந்த 85% கிராஸ் ஆகிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எஸ்ஐஆர். ஏன்னா நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, போன வாட்டி ஓட்டு போட்டதையும் இந்த வாட்டி ஓட்டு போட்டவங்களையும் கம்பேர் பண்ணி பாருங்க. க்ளோஸ் டு 20 lakhs தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனா 75 லட்சம் ஓட்டு கம்மியா இருக்கு போனதுல இருந்து இந்த வாட்டி. ஏங்க சென்னையில கூட நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா எடுத்து பாருங்களேன், ஓட் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிருக்கு. அதாவது சென்னை மாவட்டத்திலே பாத்தீங்கன்னா 85%, 86% வந்திருக்கும். ஆனா ஓட்டு போட்ட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா போன வாட்டி ஓட்டு போட்டவங்களோட இந்த வாட்டி கம்மியா போட்டிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும். அதாவது போன வாட்டி பாத்தீங்கன்னா 1,50,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தொகுதியில. அப்போ வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்குன்னா 72 வந்திருக்கும். இதே 1,50,000 பேர் போட்டு 72% இருந்திருக்கும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் 85 போயிடுச்சு. பட் ஓட்டு போட்டவன் எவ்வளவுனா 1,47,000 பேர் தான் போட்டிருக்கான். அதாவது 3,000 பேர் கம்மியா போட்டிருக்கான். பட் பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஏன் ஏறி இருக்குன்னா, போன வாட்டி அந்த தொகுதியில டபுள் என்ட்ரி, டூப்ளிகேட் என்ட்ரி, டெட்டு, டொட்டு, கிட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் ஓட்டு இருந்திருக்கும். இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, அந்த 3 லட்சத்தை எஸ்ஐஆருக்கு அப்புறமா எல்லாத்தையும் களிசடிகளை எல்லாம் தூக்கி போட்டு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 2.20 வந்த உடனே அதுக்கான பெர்சன்டேஜ் இது ஜாஸ்தியாக போகுது. ஏங்க 100க்கு 80 மார்க் எடுக்கிறது 80% போய் முடியும். 90க்கு 80 மார்க் எடுக்கிறது 85 போய் முடியும். ஆனா ஓட்டு போட்டவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதே ஆள் தான், அதே கவுண்ட் தான் ஓட்டு போட்டு இருப்பான். இண்டிவிஜுவல் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஏங்க விஜய் ஃபேக்டர் இருக்கா இல்லையானா, எஸ் விஜய் ஃபேக்டர் இருக்கு, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு அந்த புது ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, யங் ஓட்டர்ஸ், அந்த யங் ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் உள்ள இழுத்திருக்காரு. நல்லா ஆர்வமா வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது அந்த யங் ஓட்டர்ஸ்க்கு வந்து அரசியல் நிலவரம் தெரியாது, எதுக்காக நம்ம ஓட்டு போட போறோம்னு தெரியாது. நம்ம வந்து ஒரு வித்தியாசமா எதனா ஒண்ணு பண்ணணும். இப்போ ட்ரெண்ட் என்ன, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் அது ஒரு ட்ரெண்ட். சோ வா விசிலுக்கு போய் போட்டு வரோம் அப்படி போடுற குரூப். ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இந்த கொள்கை, இந்த திமுக என்ன செஞ்சிச்சு, இந்த அதிமுக என்ன செஞ்சிச்சு, இல்ல விஜய் தான் என்ன செஞ்சாரு, இல்ல விஜய் வந்தாதான் என்ன செய்வாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து போனேன், எல்லாருமே விசில் நாங்க இந்த சின்ன பசங்களாம், அதனால நானும் விசிலுக்கு போட்டு வந்துட்டேன்னு சில குரூப்ஸ் இருக்கு. இதுதான் வந்து ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து இந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்துமே தவிர்த்து, பட் விஜய்க்கு வெற்றி வாய்ப்புன்றது இப்படியா தேடி பார்த்தாலும் எங்கேயுமே கிடைக்கல. பிகாஸ் ஓட்டிங் பெர்சன்டேஜ் இல்ல, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அதை சொல்றான். போன வாட்டி ஓட்டு போட்டவன் தான் இந்த வாட்டியும் ஓட்டு போட்டிருக்கான். நீங்க இப்ப கேட்கலாம், அப்ப எஸ்ஐஆர் நல்லது தானே செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம். எஸ்ஐஆர் நல்லது செஞ்சதுன்னு சொல்ல, ஏன்னா இருக்க வேண்டிய சில ஓட்டர்ஸும் இன்னும் நீக்கப்பட்டுதான் இருக்காங்க. நீங்களே வந்து போலிங் பூத்ல பாத்துருக்கலாம். ஆக்சுவலா அவன் அந்த ஊர்ல தான் இருப்பான், அந்த ஏரியால தான் இருப்பான், பட் அவனுக்கு ஓட்டு இருக்காது. அவன் போன வாட்டி ஓட்டு போட்டு இருப்பான், அவனுக்கு ஓட்டு இருக்காது. அவன் திமுக ஓட்டுறாவும் இருக்கலாம், ஏடிஎம்கே ஓட்டுறாவும் இருக்கலாம். சோ எஸ், டூப்ளிகேட் என்ட்ரிஸ், டபுள் என்ட்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண நல்லது இருந்தாலும் ஆக்சுவலா இருக்க வேண்டிய ஓட்டர்ஸே சில பேரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த பெர்சன்டேஜை கம்மி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக. இந்த எஸ்ஆர் வந்த உடனே இவங்க சண்டை போட்டு எதிர்த்து அந்த லோக்கல் ஃபீல்டுல போய் ஒர்க் பண்ணி, இல்லன்னு வச்சுக்கோங்க, இவங்க எல்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னும் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் கம்மியாகி இருக்கும். ஆக்சுவலா போட வேண்டியவன கூட தூக்கி விட்டு இருப்பாங்க எஸ்ஆர்ல. சோ இவங்க ஃபைட் பண்ணனாலதான் ஓரளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடிஞ்சிச்சு. பட் விஜய்க்கு இந்த ஃப்ரெஷ் டைம் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்களே தவிர்த்து, மற்றபடி அங்க எதுனா பெரிய வித்தியாசம், பெரிய செட்பேக் இருக்கான்னா திமுகக்கோ அதிமுகக்கோ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திமுக வந்து மெஜாரிட்டியோட வின் பண்ணோங்க. ஏங்க விஜய் மிஞ்சி போனாங்க ஒரு 12 to 15% தமிழ்நாடு வைட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏங்க
ஒரு வெல் நோன் ஃபேஸ், இத்தனை வருஷமா சினிமால நடிச்சிருக்காரு, அவர் வந்து ஒரு 15% ஆஃப் ஓட்ஸ் எடுக்கலன்னா அது கேவலம். ஆக்சுவலா உங்களுக்கு சென்னை இந்த மாதிரி அர்பன் சிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 15% ஒரு 30 to 35 கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அர்பன் சிட்டிஸ்ல. பட் ரூரல் ஏரியாஸ்ல நீங்க போனீங்கன்னா 5000-10,000 ஓட்டு தான் எடுப்பாங்க. சோ அதை கம்பைன் பண்ணி ஒரு ஆவரேஜா கால்குலேட் பண்ணும்போது விஜய்க்கான சதவீதம்னு வந்து பாத்தீங்கன்னா 12 to 15%. பட் விஜய் அரசியல்ல கண்டினியூ பண்ணால், எங்க நோட் திஸ் பாயிண்ட், இதே 12 to 15% வச்சுக்கிட்டு விஜய் இன்னும் தீவிர அரசியல்ல இந்த மாதிரி ஓடி ஒழியாம, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன், 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன்னு ஓடி ஒழியாம, ரெஸ்ட் எடுக்காம சீரியஸான அரசியல்ல விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணா மேபி 29 and 31ல கொஞ்சம் நல்ல அரசியலை இவர் பண்ணா இந்த ஓட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இதே மாதிரி தற்குறித்தனமான அரசியல் பண்ணி கொண்டு இருந்தால் இந்த 12 to 15 அப்படியே கம்மியாகும். ஏன் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், இதெல்லாம் வந்து கோர் ஓட்டர்ஸ் சொல்ல முடியாது. அதாவது விஜய்க்கு மட்டும்தான் நான் போடுவேன்றது கிடையாது. இந்த டிவிகேக்கு ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து என்னன்னா அவ்வளவுதான், விஜய்க்கு ஓட்டு போட்ட உடனே நான் ஓட்டு போட்ட உடனே அவர் சிஎம் ஆயிடுவாரு அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. கிடையாது, அது வந்து ஒரு ஆசையில போட்டுறாங்க, அவ்வளவுதான் விஜய் சிஎம்னு. பட் விஜய் ஒரு வாட்டி தோத்து போயிட்டாருன்னா, அந்த பிம்பம் உடைஞ்சு போச்சுன்னா இவன் நெக்ஸ்ட் வாட்டி விஜய்க்கு போட மாட்டான். நான் கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு இந்த மனுஷன் தோத்து போட்டான்டா, இவனுக்கு நான் திருப்பி ஓட்டு போடுறதுன்றது நெக்ஸ்ட் வாட்டி அப்படியே அந்த ஓட்டுகள் எல்லாம் மாறி போயிடும். இப்போ விஜயகாந்த் வந்து என்ட்ரி ஆன உடனே பாருங்க 8.something% எடுத்தாரு. அந்த ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படியே கேரி ஓவர் ஆகி அவருக்கு வந்துச்சானா கிடையாது. ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரி விஜயகாந்த் ஒரு மாற்றமா இருப்பாரு அப்படின்னு அவன் போட்டான். பட் அந்த மாற்றம் நடைபெறல, அவன் என்ன பண்ணிட்டான், ஷிஃப்ட் ஆயிட்டான் அப்படியே. அதே மாதிரிதான் விஜய்க்கும் நடைபெறும். இந்த பெர்சன்டேஜை இவர் கேட்ச் பண்ணி வைக்கணும்னா இவர் சீரியஸா அரசியல் இறங்கணும். பட் இந்த மனுஷன் சீரியஸா அரசியல் இறங்குவாரா? எலெக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு அவார்டே தரலாம். என்ன அவார்டுனா சோம்பேறியான அரசியல்வாதி. ஏங்க அன்புமணி ராமதாஸ் கூட பார்லிமெண்ட்ல அட்டெண்டன்ஸ்ல லீஸ்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி. எலெக்ஷன் கேன்வாசிங் அட்டெண்டன்ஸ்ல லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய். சோ அரசியல் கணக்குகள் வேற. அதே மாதிரி விஜயும் இதை சீரியஸா எடுத்துக்கணும். பிகாஸ் இந்த ஓட்டர்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆவானா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு வந்து போட்ட ஓட்டர்ஸ் எல்லாருமே அது எவ்வளவு பெர்சன்டேஜ் 4ஆம் தேதி தான் பார்க்கணும். இந்த ஓட்டர்ஸ் எல்லாமே உங்களை சிஎம் நினைச்சு நீங்க அதுதான் நான் போட்டா இவரு சிஎம்ன்ற கனவுல போட்டுருக்கான். பட் இந்த மே 4ஆம் தேதி நீங்க அடி வாங்குனீங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 0 ஆகுதுன்னு போது இவனோட நம்பிக்கை உடைஞ்சி அவன் அடுத்ததுல இருந்து உங்களுக்கு போட மாட்டான், மாறி போயிடுவான். சோ அவனை தக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய கட்டாயத்தில் விஜய் இருக்கிறார். 29ல இதே கூட்டணிகள் அப்படியே இருக்குமானா கண்டிப்பா உடையும். விஜய் சீரியஸ் அரசியல் இருந்தால் இந்த கூட்டணிகள்லாம் இப்படியே நிக்குமானா நிக்காது. குறிப்பா எந்தெந்த கட்சிகள்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்தந்த கட்சிகள் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கான மேஜர் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை ஷிஃப்ட் ஆகாம அந்தந்த கூட்டணி கட்சிகளின் தலைமைன்னு இருக்கு பாருங்க, அவங்க பாத்துப்பாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம பேசுறத பாக்குறோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க, அந்த ஜேர்னலிஸ்ட் அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க யாரை கேட்டாலும் விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு தான் சொல்றாங்க. சோ விஜய்க்கு வந்து மிகப்பெரிய விக்டரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க அது ஏன் அந்த நிலவரம் ஏற்படுதுன்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா திமுக ஓட்டு போட்டவன் வெளியில வந்து திமுக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டான். அதிமுக ஓட்டு போட்டவன் வெளில வந்து அதிமுக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டான். இதெல்லாம் சைலண்ட் கிரவுட். ஏன்னா பல வருஷமா போட்டு வராங்க, ஓட்டு போட்டு அவங்க பாட்டு சைலண்டா வீட்டுக்கு போடுவாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா புது தொடப்பம். இந்த டிவிக்கு என்ன தெரியுமா பண்றாங்க, ஓட்டு போட்டு இப்படி வந்து நின்னுக்கிறானுங்க. நின்னுட்டு ரோட்ல எவனா சும்மா போவான், அவனை கூப்பிட்டு டேய் நான் யாருக்கு தெரியுமா ஓட்டு போட்டேன், விசிலுக்கு ஓட்டு போட்டேன். அவன் பாட்டு சிவனேன்னு டீ கடைக்கு போயின்னு இருப்பான், இல்ல அவன் பாட்டு எங்கன்னா மல்லிகை கடைக்கு போயிடுவான். அவனை கூப்பிட்டு வாண்டடா பத்தியா நான் டிவி கேக்கு போட்டேன், நான் விசிலுக்கு போட்டேன். ஏன்னா இது புது தொடப்பம், தெரியாது என்ன நடக்குதுன்னு. சோ நீங்க யாரை கேட்டாலுமே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவன் சொல்ல மாட்டான் போயிடுவான், ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவன் சொல்ல மாட்டான் போயிடுவான். ஆனா டிவிகேக்கு ஓட்டு போட்டவன் மட்டும் 10 பேர் ஓட்டு போட்டிருந்தாலும் அந்த 10 பேர் என்ன செய்யறான்னா அங்க போலிங் பூத்துக்கு போயிட்டு வர 1000 பேருக்கிட்டயும் நான் விசிலுக்கு போட்டேன். இப்ப எக்ஸிட் போல் எத்தனை இருப்பாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 பேரை 100 வாட்டி போயிட்டு நான் விசிலுக்கு தான் போட்டேன் போது அவங்க என்ன நினைப்பாங்கப்பா, எல்லாரும் விசிலுக்கு தான் போட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. பட் அது தட்ஸ் லைக் அ மாய பிம்பம். இதுதான் எல்லா இடத்துலயும் நடந்துச்சு. 10 பேர் ஓட்டு போட்டாலும் 100 பேர் கிட்ட போய் சொல்லுங்கிறான். பட் திமுக ஓட்டு போட்டவனும் அதிமுக ஓட்டு போட்டவனும் ஓட்டை போட்டுட்டு சைலண்டா அப்படியே வீட்டுக்கு தான் போயிட்டு இருப்பான். எங்கேயும் நின்னுங்கன்னு திமுக தான் ஓட்டு போட்ட அதிமுக தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டான்.
பிகாஸ் அது வந்து மெச்சூர்ட் கிரவுடு. இது புது தொடர்புன்றனால கொஞ்சம் இப்படிதான் பேசிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. சோ 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய சரிவு விஜய்க்கு இருக்கு. பட் ஓட் பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஓட் பெர்சன்டேஜ் தான் விஜய் எடுப்பாரு. இதை நம்ம மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. பிகாஸ் யங் ஓட்டர்ஸ் கொஞ்சம் போட்டிருக்காங்க, குறிப்பா லேடிஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் திருப்பியும் சொல்லுவேன், இந்த இப்போ வந்து எமர்ஜான அந்த புது ஓட்டர்ஸ் 21 lakhs தான் இவருக்கு போட்டிருப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க. இந்த டிஎம்கேக்கு போட்டவங்க இருப்பாங்க, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. இந்த கிரௌடு கூட ஓரளவுக்கு விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகி போட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 75 lakhs ஓட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பட் அது சீட் வைஸ்ல அவருக்கு வந்து ஒரு பெரிய விக்டரியை கொடுக்குமானா 100% கிடையாது. ஒரு 0 to 5 சீட்ஸுங்க, ஒரு 0 to 5 சீட்ஸ்ல கொஞ்சம் நல்லா டைட் காம்படிஷன் கொடுப்பாங்க. பட் அங்கேயும் விக்டரி வருமானா வாய்ப்பு கம்மி. ஒரு டைட் காம்படிஷன் கொடுக்கலாம். மற்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல செகண்ட் பிளேஸ் போலாம், சில இடத்துல தேர்ட் பிளேஸ் போலாம். பட் ஓட் பெர்சன்டேஜ் கூட இல்ல, நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்ன்றது 50 lakhs to 75 lakhs போறதுக்கான வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு. பட் வின்னிங் இன் சீட்ஸ் கிடையாது.